ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லக்ஷனா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாண்ட்விச் நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஆனியன், தக்காளி, கேபேஜ், பீன்ஸ் இதெல்லாம் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் என்னென்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை சாட்டே பண்ணலாம். கொஞ்சோண்டு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வெஜிடபிள்ஸ்லாம் சாட்டே பண்ண போகிறேன். ஓரளவு க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி நீங்கள் சாட்டே பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாண்ட்விச்க்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் பொட்டேட்டோ கூட பாயில் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா சாட்டே ஆகட்டும். ஆயில் ஓரளவுக்கு கம்மியாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க, அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். அப்புறமா கொஞ்சோண்டு காரத்துக்கு வத்தப்பொடி, அப்புறம் கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் கரம் மசாலா. இப்போ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தோசைக்கல்லில் தான் பண்ணுறேன். நீங்கள் சாண்ட்விச் மேக்கரில் பண்ணிக்கலாம். ஷாப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி மயனேஸ் கிடைக்கும். நீங்கள் மயனேஸ் இதே மாதிரி ப்ரெட்டில் ஒன் சைடு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம ஸ்டஃப் ஆட் பண்ணிட்டு இன்னொரு சைடு சாஸ் ஆட் பண்ணி நம்ம இப்போ சாப்பிட வேண்டியதுதான். ரொம்பவே ஈஸி தான். இதே மாதிரி நீங்கள் டோஸ்ட் பண்ணியிருக்க ப்ரெட் எல்லாத்தையுமே நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.